ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய சக்தி பீட பவனியில் நாம் பார்க்க இருப்பது 51 சக்தி பீடங்களும் உருவான வரலாற்றை பார்க்க இருக்கிறோம். ஸ்ரீ வித்யே சிவ வாமபாகநிலையே ஸ்ரீராஜராஜார்ச்சிதே श्रीनाथादिगुरुस्वरूपविभवे चिन्तामणिपीठिके श्रीवाणीगिरिजानुदाङ्घ्रिकमले श्रीशाम्भवी श्रीशिवे मध्याह्ने मलयध्वजादिपसुते மாம்பாகிமீனாம்பிகே. மன்னன் தக்ஷனின் மகளாகப் பிறந்த தாக்ஷாயினியை சிவபெருமான் மணந்து கொண்டார். ஆனால் சிவபெருமானை பிடிக்காமல் அவரை அவமதிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அவருக்கு அவிர்பாகம் தராமலும் அவரை அழைக்காமலும் ஒரு யாகத்தை செய்கிறான் தக்ஷன். இதனால் வெகுண்டு நியாயம் கேட்கச் சென்ற அவரது மகள் தாக்ஷாயினியையும் தக்ஷன் அவமதிக்கிறான். அவமானம் தாங்காமல் அந்த யாகத்தீயில் விழுந்து மாண்டு போகிறாள் தாக்ஷாயினி. இதனால் கடும் கோபம் கொண்ட சிவபெருமான் சதிதேவியின் உடலை சுமந்து மூவுலகிலும் வலம் வந்து உக்ரதாண்டவம் ஆடினார். இதனால் உலகங்களும் எரியத் தொடங்கின. இந்நிலை மாற மகாவிஷ்ணு தம் சக்கரத்தால் தாக்ஷாயினியின் உடலை துண்டு துண்டாகச் சிதறச் செய்தார். அவ்வாறு சிதறுண்டு சதிதேவியின் உடல் பாகங்கள் 51 இடங்களில் விழுந்தன. இவையே சக்தி பீடங்களாக மாறின. அதன் பின்னர் சிவன் சாந்தமடைந்தார். பின்னர் தாக்ஷாயினி பர்வதராஜனின் மகளாக பிறந்து பார்வதி என்ற திருநாமத்துடன் கடும் தவம் மேற்கொண்டு மீண்டும் ஈசனை மணந்தாள் என்கிறது புராணம். அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.